ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாமா? எந்த ஒரு மசாலாவும் வேண்டாம், சூப்பரான லஞ்ச் ரெசிபி. வாங்க அதுக்கு மீன் மேக்கர் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் காய்கறிஸ் உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. அப்புறமா தேங்காய் வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஸ்பைஸு. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காயத்துக்குள்ளே நான் வந்து இதில் 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி பதம் வைக்க போகிறேன். இப்போ நான் 3 கிளாஸ் தண்ணி வைப்போம், கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நான் வந்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் வேறு எந்த ஸ்பைசஸ் சேர்க்க போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பொடி புதினா தலையை போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம மீன் மேக்கரை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிஸும் உள்ள சேர்த்துக்கலாம். காய்கறி வதங்கிறதுக்கு வந்து லைட்டாக உப்பு போட்டு அப்புறமா தக்காளி போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி அந்தளவு வதங்கணும்னு அவசியம் இல்லை, அதனால காய்கறிக்கு மேலே போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீன் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குனதும் நான் வந்து இப்போ தேங்காய் பால் இதால் 3 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்குன்னா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம், தண்ணி இல்லாமல் உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விடுங்க. இப்போ நல்லா விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவ் ரெடி. இப்போ இதை அப்படியே கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.